அம்மா மேலே ஒரு சில குழந்தைங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக சேர்க்கையில் சொல்லலாம். ஒரு கிரக சேர்க்கை வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கும். இப்படி குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தா பெரும்பாலும் தாயை பிரியாமலே இருப்பாங்க. பிரிஞ்சு வெளியில் போகிறதா இருந்தால் கூடுமான வரைக்கும் தாயை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. அம்மா இல்லாமல் இவங்களுக்கு காரியம் ஓடுறதுங்கிறது கஷ்டம். சரி, இப்போ இந்த குரு சந்திரன் சேர்ந்துருந்தா இப்படியான ஒரு அமைப்பு. இந்த குரு சந்திரன் சேர்ந்து அதை ராகு பார்க்குறார் அல்லது ராகுவும் சேர்ந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன ஆகும் தெரியுமா? அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் ஒற்றுமை இல்லாமல் போகும். ஒன்று சண்டை சச்சரவு ஓட்டு பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மா மேலே பாசம்லாம் இருக்கும், பக்கத்தில் வச்சு பார்க்கணுங்கிற ஆசையும் எண்ணமும் இருக்கும். ஆனால் அவங்க அதுக்கு உடன்பட மாட்டாங்க. அல்லது சூழ்நிலை சந்தர்ப்பம் ஒன்று நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்க முடியாது. இப்படியான அமைப்பை கொண்டு வந்து விட்ருவோம். இப்போ பாருங்கள், கிரக சேர்க்கை ஒன்று தான். குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் ரொம்ப பிரமாதமான சேர்க்கை. அதை ராகு பார்த்துட்டாலோ அல்லது ராகு சேர்ந்துருந்தாலோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பலன் திருப்பி போடுறாரு பாருங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ராகு ரிவர்ஸில் போகிற கிரகம். அப்போ பலனை ரிவர்ஸ் பண்ணி விட்ருவாருங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் நம்ம.